நீங்கள் ஒரு பொருளை ஒருத்தர் கொடுத்து இதை பயன்படுத்துங்க, பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து வைக்கிறீங்க. கொஞ்ச நாள் பிறகு அந்த நபர் அந்த பொருளை நல்லா பயன்படுத்துறாரு, ஆனால் பத்திரமா பார்த்துக்கலன்னு உங்களுக்கு தெரிய வரப்போ எவ்வளோ கோவம் வரும். அப்படி ஒரு கோபம் கடவுளுக்கும் வரது நியாயம் தானே? என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? கடவுள் இந்த பூமியையும் அதில் உள்ள எல்லாத்தையும் படைச்சு மனிதனையும் படைச்சு பூமியில் வாழுங்க, இதை பண்படுத்தி பாதுகாத்துக்கோங்கன்னு சொன்னார். ஆனால் மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு அது தண்டனையாக பூமியில் முட்கள் முளைக்க தொடங்குச்சு. மட்டுமல்ல, மனிதன் காற்று, தண்ணீர், காடுகள், கனிமங்கள் இப்படி எல்லா வளங்களையும் பயன்படுத்த ஆரம்பித்து அதை ஓவராக பயன்படுத்துறதோட அதை பாழாக்கவும் செய்கிறாங்க. பல வகையான மாசுபடுதல், பொல்யூஷன் பேர் வேற வச்சிருக்கோம். இது படைத்தவராகிய கர்த்தருக்கு வருத்தம் கோபமும் உண்டாக்குது. உலக முடிவின் காரியங்களை சொல்லுகிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் நியாய தீர்ப்பு பற்றி சொல்றப்ப பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூமியை பாதுகாக்க வேண்டியது நான் கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. நம்ம அளவில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறது, காற்று, நீர், நிலத்தை மாசுபடுத்தாமல் இருக்கிறது, இப்படி நம்மால் இயன்றதை செய்யணும். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது.